வாக்குத்தத்தம் உன்னுடையது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் வாழ்வில் நான் அனுமதிக்கிற சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். இப்படி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அநேகர் சோதனை அனுபவித்தவர்கள்தான். அதைவிட நானே உலகத்தில் வந்தபோது சோதனையை சகித்தேன். சாத்தான் வந்து என்னை சோதித்தான், ஆனால் அந்த சோதனைகளை நான் வெற்றி கொண்டேன். சிலுவை மரணம் ஒரு சோதனை. சிலுவையில் தொங்கும் போதும் நான் என் வெற்றியை காத்து கொண்டேன். உன் வாழ்விலும் நான் தான் சோதிக்கப்படுகிறேன், எனக்குத்தான் பிரச்சனை, எனக்குத்தான் பாடுகள் என்று புலம்புகிறாய். உனக்கு உதவி செய்யவே சோதனைகளை ஜெயித்த நான் உன்னோடு இருக்கிறேன். நீ உன் சூழ்நிலைகளை என்னிடத்தில் சொல்லி ஜெபி, உன் பாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நான் உன்னை வழுவி போகாதபடி காப்பேன். உன் சோதனைகளை ஜெயிக்க உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். உனக்கு முன்னே நான் நடந்து போகிறேன், உன் வழிகளை செவைப்படுத்துவேன். சோதனையின் நடுவில் வெற்றி தந்து நான் உன்னை நடத்துவேன். பயப்படாதே. ஆதார வசனம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:15.